வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். இன்றைக்கி வரகரிசி கிச்சடி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பச்சை பட்டாணி வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் பச்சை பட்டாணி ஆட் பண்ணல. 2 கப் வரகரிசியை கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் தான் செய்ய போகிறேன். நெய் 2 ஸ்பூன், எண்ணெய் 2 ஸ்பூன் போட்டு எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருள் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி. வெங்காயம், தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறியெல்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் காய்கறிகளை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 2 டம்ளர் வரகரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு போட்டு கொதிக்க விடலாம். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதித்த உடனே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற வரகரிசியை குக்கரில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். வரகரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. குக்கரை மூடி 2 விசில் வச்சுக்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம செய்யலாம், இல்லை நைட் டின்னருக்கும் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. ஸ்டீமும் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னியோடு சாப்பிட போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.